உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதி, மகேஷ் நான் எதுவும் பண்ணல. அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அந்த மகேஷ் நல்லவன் இல்லை. அவன் கேரக்டரே சரியில்லை. அவன் அண்ணி கூடவே அவனுக்கு தப்பான உறவு இருக்கு. இப்படிப்பட்டவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? நீ சொன்னதுனால தான் அவன் நல்லவன் நினைச்சு உன் காதலுக்கு சப்போர்ட் பண்ண ஒத்துக்கிட்டேன். அவனை உனக்கு மாப்பிள்ளை ஆக்கிறதுக்கு நான் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு நானே வந்து அவனை வேண்டான்னு சொல்றேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். அவன் சரியில்லை ரேவதி. உன் மூலமா கிடைக்கிற பணம், சொத்து பத்து, ஒரு வசதியான வாழ்க்கைக்காக தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவன் தப்பானவனு உன்கிட்ட ப்ரூவ் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சேனே தவிர சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ எனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை. விருப்பம் இல்லாம தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அது மட்டும் இல்ல, உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்னை பத்தி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃப் பேரு தீபா. நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே உன்கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு தான் எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது நீதான். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். நான் என்னைக்குமே உனக்கு துரோகம் நினைச்சதில்லை, நினைக்கவும் மாட்டேன். இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.